ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது ஈரல் 1/2 கிலோ எடுத்துக்கங்க. தக்காளி 5 மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. வெங்காயம் 3 நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு அதில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ப்ரௌனிஷ் வர மாதிரி பார்த்துங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன்னு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வர மாதிரி பார்த்துட்டு அதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்குங்க. 2-3 நிமிஷம் வதக்கின பிறகு ஈரல் 5 6 தண்ணியில் நல்லா ஈரல் வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, மிளகா பொடி 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியமாக இருக்கட்டும். திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி. தண்ணி மீடியமாக இருக்கட்டும். நல்லா வதக்கின பிறகு இது லோ சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. 10 நிமிஷம் இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கொஞ்சம் 1 கப்பு வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை இல்லையா நீங்கள் மல்லி கூட சேர்த்துக்கலாம். மல்லி தாள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வதக்கின பிறகு இது சாப்பிட்டு பாருங்கள். இது ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். ஈரல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். ரத்த சோர்வு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இது வாரத்துக்கு 2-3 தடவை நீங்கள் சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தானது ஒரு கிரேவி இது. இது ரொம்ப நல்லது. இது மீடியம் ஸ்லோலேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லிம்லேயே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இது நீங்கள் ரோட்டி, பரோட்டா, ரைஸில் கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.